சாரிங்க, வாய்ப்பில்ல. சாரிங்க, இது உங்களுக்கு நடக்காது. சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி நிறைய நோ, நடக்காது, வாய்ப்பே இல்லைன்னு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய கேட்டிருக்கோம், நிறைய வருத்தப்பட்டிருக்கோம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யாராச்சும் உங்ககிட்ட வந்து கவலைப்படாதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமாங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படி தான் சொல்கிறாரு. வேதத்தில் பாருங்கள், மார்க்கு 10:27 போட்டிருக்கு, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஆமாங்க, ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மனுஷங்க நம்மளுக்கு நோ, முடியாது, நடக்கவே நடக்காது, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டியிருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, மனுஷனால் அது முடியாது தான், ஆனால் என்னால் முடியாதுன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்குறாரு. ஆமாங்க, நம்ம ஏசப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அதை அறிக்கை செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒருவேளை டாக்டர்ஸ் உங்களை பார்த்து நீங்கள் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இந்த வியாதி குணமே ஆகாது, இந்த வியாதிக்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா உங்கள் கடன் அடைக்க நாளைக்குள்ளே இவ்வளோ காசு வேணும், ஒரு நாளைக்குள்ளே உங்களால் இவ்வளோ காசு உங்களால் சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா உனக்கெல்லாம் இந்த ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு உங்களை பார்த்து ஏளனமாக பேசியிருக்கலாம். இந்த நோ, முடியாது, சான்ஸே இல்லையே நீங்கள் மண்டையில் ஏற்றிக்காம, என்னுடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் செய்யணும்னு நினைச்சிட்டா அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு நீங்க விசுவாசத்தோட அறிக்கை செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில உள்ள எல்லா சூழ்நிலையும் தலைகீழ மாறும். நோவெல்லாம் எஸ்ஸா மாறும், இம்பாசிபிள் எல்லாம் பாசிபிளா ஆகும். அதனால விசுவாச அறிக்கை செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். No, sorry, it will not happen. Better luck next time. You might have heard these words constantly in your life, but from now onwards, the words that you're going to hear is, yes, it is possible, it will happen to you. Look what the Bible says in Mark chapter 10 verse 27. Jesus looked at them and said, with man this is impossible, but not with God. All things are possible with God. Yes, everything is possible with our God. When your trust is on Him and when you confess that everything is possible with God, you will see great miracles in your life. The doctor might have said that it is impossible because there is no cure found for this disease, there's no medicine found for this disease, so it is impossible to cure this patient. But if you trust and confess, or God will turn the impossible into possible and make the disease vanish from your body. Likewise, it goes with everything in your life. People might have said you cannot achieve your goals. People might have said you will not pass this exam. People might have said you will not succeed in your life. They might have also said that your chapter is over. But don't listen to them, because everything is possible with our God. So whatever negative situation you are in, don't look at the situation, but look at the Savior or Lord, and confess that, Lord, it is possible with you. The man might say it is impossible, but it is possible with you. I trust you and I receive the healing, I receive the promotion, I receive the cure. Confess it with faith and see great miracles in your life. Hold on to God, keep your trust in Him, and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.